அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க தந்திர அப்படின்ற ஒரு சூப்பரான ஆரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபர் யாருக்கும் தெரியாம தன்னந்தனியா காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு வினோதமான சத்தங்கள் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறதால பயப்படுறாரு. மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை ஒரு கோழியை பாத்தீங்கன்னா அடிச்சு ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்து பயந்து போய் அங்கிருந்து ஓட அந்த பெண் இவனை வந்து பயமுறுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி ஹீரோயின் ரேகா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. அப்பாவால பெருக்கப்படுற ஒரு பெண். தனக்கு எல்லாமுமா இருக்கிறது தன்னோட பாட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். பாட்டி கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க முன்னாடி ஒரு பெண் இருக்கிறத பாக்குறாங்க. பேய் மாதிரி இருக்கும். பயந்து போறாங்க. ஆனா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே இவங்க சொல்லல. அப்படியே கட் பண்ணா இவங்க நண்பர்களோட காலேஜ் போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் நண்பர்களா இருப்பாங்க. 2 பேர் நெருங்கிய நண்பர்கள், ஒரே ஒருத்தர் மட்டும் தேஜா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை இவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரை நமக்கு காட்டும் போது நமக்கு இது கண்கூட தெரிய வருது. அவரும் பாத்தீங்கன்னா இவங்களை தான் காதலிச்சிட்டு இருப்பாரு. 2 பேரும் யாருக்கும் தெரியாம ரொமான்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இவங்க காலேஜ் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல ஒரு பெண் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க அதை பார்த்து நின்றுகிட்டே இருக்க, என்னடி இந்த மரம் வந்தாலே நின்றுடுற, இந்த மரத்துல தூக்கு போட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டால, அதுல இருந்து உனக்கு என்னமோ ஆயிடுச்சுவா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போங்க. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க இறந்து போனவங்களை, அதாவது ஆவியா இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய திறன் படைச்சவங்க அப்படின்றது. காட்பானா காலேஜை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. காதல் ஜோடி 2 பேர் இருக்காங்க இல்லையா, டிஃபன் பாக்ஸை மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு ஆளு கொஞ்சம் சாப்பாட்டை மிச்சம் வச்சிருப்பாங்க. அது 2 பேரும் மாத்தி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல தேஜா இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு மாமா இருப்பாரு. அவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போக அவருக்கு மாந்திரிகங்கள்ல அதீத ஈடுபாடு இருக்கும். அதை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தேஜாவும் அவரை போய் பார்க்க அவர்கிட்ட நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கும். அதுல ஒரு புத்தகத்துல ஒரு பழங்குடியினர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த பழங்குடியினர்கள் பாத்தீங்கன்னா மரத்தை போய் வெட்டணும் அப்படின்ற மாதிரி எதையுமே பண்ண மாட்டாங்களாம். அந்த மரத்தை திட்டிக்கிட்டே இருப்பாங்களா. எண்ணி 10 நாளுக்குள்ள அந்த மரமே விழுந்து போயிடுமா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி தான். நம்மளை சுத்தி எல்லா எனர்ஜியும் இருக்கு, அது எந்த வகையில பயன்படுத்துறோம் அப்படின்றதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மகாபாரதத்துல இருந்து ராமாயணம் வரைக்கும் நெகட்டிவ் எனர்ஜி வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரீஃபா எடுக்கிறாரு. இந்த விஷயத்தை ஜெயதா உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி தூங்கிக்கிட்டே இருக்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய சக்தி படைச்சவங்க இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஆன்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணி தூக்கம் மொத்தமும் கலைஞ்சு போகுது. இவங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பெட்ஷீட்டை இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டே இருக்க ஏதோ ஒரு சக்தி இவங்களுக்குள்ள போடுது. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்களோட பாட்டி பாக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் அவன் எங்கேயோ போறா, என்னன்னு பாருடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ வந்தா வரா, போனா போறா, நீ படு அப்படின்ற மாதிரி தீட்டிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி ஹீரோயின் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றத காமிக்கல. இன்னொரு பக்கம் இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு பாய பாத்தீங்கன்னா ஹீரோயின் போய் சந்திக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமான பழக்கம் தான் இவர் கூட. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்குன்னு கேட்க அந்த மனுஷனும் நான் வெளியூர் போறேன், உனக்காக ஒரு தாயத்தை வாங்கிட்டு வரமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ணி காலேஜ் போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. தேஜாவோட அம்மா பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருப்பாங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தாசியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அங்க இருக்க எல்லாருமே இவரை கேவலப்படுத்துறாங்க. நீ உன் அம்மா மாதிரியே தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுடா அப்படின்ற மாதிரி கொச்சையாவும் பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்தை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அவருக்கு ஆறுதலா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களையும் பேசிக்கிறாங்க. கட் பண்ண 2 பேரும் ஒன்னா சந்திச்சுக்கிற மாதிரியும் அதுல ஒரு அழகான சாங் போய்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஹீரோ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா இல்லையா, அப்ப கூட இருந்தது இவங்க தான் அப்படின்ற மாதிரியும், அதே சமயத்துல இவரோட அம்மாவை இவர் வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. இவரோட அம்மா தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அதுல எல்லாம் இவருக்கு கோவம் இல்லை. இவரை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அதுதான் இவரோட கோவமா இருக்கும் அப்படின்ற மாதிரி காதலி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. நாட்கள் போக ஆரம்பிக்குதான் இவங்களோட காதலும் ரொம்ப கியூட்டா போய்கிட்டே இருக்கு அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி ஒரு நல்ல நிலவு உள்ள ராத்திரியை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரத்தம் வேணும், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குரல் இவங்க காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியாம தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. காலை காமிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல கோடு போட்ட மாதிரி இருக்கும். கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கால்ல ஒரு கோடு போடுறாங்க. கிளாஸ்ல கொஞ்சம் ரத்தத்தை புடிச்சிட்டு ஜன்னல் ஓரமா வைக்கிறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. எழுந்து பார்த்தா அந்த ரத்தம் வச்சாங்க இல்லையா, யாரோ ஒருத்தவங்க வந்து குடிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. இவங்க இதை பெருசா எடுத்துக்கல. கட் பண்ண அந்த பாயை போய் சந்திக்கிறாங்க. அவரும் வெளியூர் போயிருப்பாரு. ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாயத்தை கொடுக்குறாரு. அதை இவங்க கட்டிக்க. அதே சமயத்துல ஹீரோவோட மாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் வழக்கம் போல ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ மந்திரங்கள் மாதிரிகள் எல்லாத்தையுமே நீங்க போய் பயன்படுத்துறது இல்லைன்னு சொன்னீங்க, எதுக்கு
எதுக்காக அதை ஆரம்பிச்சிங்க, எதுக்காக விட்டீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறார். அம்மா அப்பா இல்லாம ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது இவருக்குன்னு தோல் கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. இவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இவர் கோயில் சுத்து வட்டார பகுதிகளில் வளர்ந்ததால பிளாக் மேஜிக்ல பாத்தீங்கன்னா இவருக்கு ஆர்வம் இருக்கு. அந்த மேஜிக்கை பெறணும் அந்த சக்தியை அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு பணத்தை பாத்தீங்கன்னா படுக்க வச்சு நிறைய மாந்திரிகங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் பார்த்து பணம் திடீர்னு எழுந்ததால இவர் ஒரு மாதிரி விரைச்சு போய் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. இந்த விஷயம் நடக்கும்போது யார் ஒருவன் எந்த அதிர்ச்சியும் ஆகாம அதை ஃபேஸ் பண்றானோ அவனுக்கு தான் எல்லா சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி இருந்தது. என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலப்பா. அந்த மயக்கத்துல இருந்து வெளியே வரவே எனக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை தான் நான் பயன்படுத்தினேன். அதுக்கான வாய்ப்பு எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அப்படியே கட் பண்ணி காலேஜ் போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த குரூப்பை காமிக்கிறாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் கூட 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே. 2 பேருமே பாத்தீங்கன்னா அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அது அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா சில வினோதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆவிய கண்கூட பாக்குற ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சு போயிருச்சு. இதனால அவங்க கிட்டே போய் சில விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு கேட்டு பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமாவே யாரோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கற்பனா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாங்க. நான் போய் சொன்னேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க, நீ இது எனக்கு உதவ முடியுமான்னு கேட்க கட் பண்ணி ஹீரோ அது பெண்ணோட வீட்டுல சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்க யாருமே நம்பல. மேற்கொண்டு ஹீரோவும் 12 நாள்ல அவ கம்ப்ளீட்டா மாறுவா, நான் சொல்றதை கேளுங்க, இவளை யார் வசியம் பண்ணிருக்கானோ அவனோட தலையை நம்ம துண்டா வெட்டி ஆகணும். ஆனா அதுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா இந்த பொண்ணை மீட்டு கொண்டு வரவே முடியாது, சரியான நேரம் பார்த்துதான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல இதை நம்பல அப்படின்னாலும் நாட்கள் போக போக அந்த பொண்ணோட உடம்புல அதீத மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கு. பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளவே அந்த சமயத்துல ஹீரோவும் அங்க பாக்குறாரு. அப்பதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பெண்ணை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசை உடைய ஒரு ஆள் இவங்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாகணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா இவங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. அந்த நபருக்கே தெரியாம தலையை வெட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இவங்களே இழந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால ஆளுக்கு ஒரு சைடா ஒளிஞ்சுக்கிறாங்க. சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணோட அண்ணன் பாத்தீங்கன்னா வேகமா அருவாள் எடுத்துட்டு போறான். வெட்டணும் அப்படின்ற மாதிரி போக சோனியா பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்துட்டா தடுத்து நிறுத்திட்டான். என்னையா வெட்ட வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. எங்கேயோ இருக்க ஒரு அருவாள் வந்து இவரோட தலையை வெட்டுது. அதை வெட்டந்து யாருன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் தான் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இவங்களை காப்பாத்திட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். கட் பண்ணா பாய் இருக்கா இல்லையா, ஃபேமிலியோட சேர்ந்து நீங்க இல்ல அப்படின்னா நாங்க இல்ல, நீங்க இதை ஏத்துக்கிட்டாகணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு காணிக்கை எல்லாத்தையும் செலுத்தி வணக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்ப. அதே சமயத்துல ஹீரோயினோட வீட்டுல காமிக்கிறேன். உங்களோட பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான ஆபத்து வரப்போகுது, அவளை பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறி சொல்ற ஒரு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஆயா கிட்ட சொல்லிட்டு போக பயந்து போய் நிக்கிறாங்க. கட் பண்ணா வழக்கம் போல ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ரத்தம் கூத்தாகணும், ரத்தம் வேணும் அப்படின்ற ஒரு குரல் கேக்குது. அவங்க வழக்கமா பண்ணுவாங்க இல்லையா, ரத்தத்தை ஊத்தி வைக்கிறது, அதே மாதிரி பண்றாங்க. அடுத்த நாள் காலையில எடுத்து பார்த்தா அதை காணும். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஊருக்குள்ள ஒரு புது நபர் என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த முதல் வேலையா பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு பெண்ணோட பேரை சொல்லி பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க தேடிக்கிட்டே இருக்காரு. அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா நீங்க யாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்க. இவர் சொல்றதா தெரியல. நிறைய பேர்கிட்ட இவரும் கேட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா. அது மூலமா ராஜேஸ்வரி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினா இருப்பாங்க. இந்த விஷயத்த இவர் தெரிஞ்சுக்கிட்டதும் ஸ்ட்ரைட்டா ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. பார்த்த உடனே அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனா அது கூடவே அவங்க மிதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லெமனை பாத்தீங்கன்னா தூக்கி போட்டாரு. ஹீரோயின் எதர்ச்சியா காலேஜ் போய்கிட்டே இருக்கும்போது மிதிக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா பட போகுது அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. இந்த நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பயந்து அங்க இருந்து போக இவர் இதை எடுத்துக்கிட்டு மாந்திரிகங்கள்ல ஈடுபடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட கனவு வருது. அது கூடவே ஒரு பெண் உருவத்துல இருக்க திருநங்கை பாத்தீங்கன்னா அங்க என்டர் ஆகுறாங்க. இவங்களை போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களால என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அவங்க அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த நாளே பாய் கிட்ட போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல அந்த மனுஷன் ஒரு பூஜையை பண்ணா எல்லாம் சரியாயிடும், என் கூட வாமா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண இந்த சைடு அந்த மாந்திரிகங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த நபரை காமிக்கிறாங்க. அவர் நிறுத்துற மாதிரியே தெரியல. நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னோட சக்திக்கு யாரும் எதிர் சக்தி பயன்
பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உணர்றாரு. கட் பண்ண அந்த பாய் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா நடந்து போய்கிட்டே இருக்காரு. இருட்டான இடம். இவர் தேடி வந்த பொண்ணையும் பார்த்துட்டாரு. வா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக அந்த பெண்ணோட உருவம் மாற ஆரம்பிக்குது. இந்த பாயை கொடூரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா துடி துடிக்க கொண்டுட்டாங்க. கொண்டு முடிச்சது என்னோட வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு பாய் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. தாங்கிக்கவே முடியல. உடனடியா ஹீரோயினை போய் பார்க்க அவங்களும் டிப்ரெஷன்ல இருக்காங்க. அண்ட் இவர் ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த லெமனை மிரிச்சேன். அப்போ ஒருத்தரை பார்த்தேன், அவர்ல இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஹீரோ கேட்கிறாரு. ஆனா அது கூடவே அவரோட மாமா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த விஷயங்களை ஷேர் பண்றாரு. என்ன முறையில அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க, வசீகரத்தை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரோட மாமாவும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மாமா கடைசியா ஒரு முறை மந்திரத்தை பயன்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது எப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவர் பயன்படுத்துற மந்திரம் வசீகரம் தான். இவர் கூடவே இருந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் பாத்தீங்கன்னா அவங்கள வசியப்படுத்தி இங்க இருந்து கூட்டு போயிடணும் அப்படின்ற முனைப்புல நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஆசைப்பட்ட அந்த லேடி பாத்தீங்கன்னா அங்க என்டர் ஆகுறாங்க. ஆனா அவங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் வசியம் பண்ணதாலலாம் இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாமி சிலையோட வந்து நிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ இதோட விட்டுடணும், நான் உங்க கூட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினேன், என்னோட வாழ்க்கையில நீ இனிமேல் குறுக்கவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியமான சொல்லியிருப்பாங்க. இவர் அவங்க மேல இருக்க நல்ல எண்ணத்துல அந்த சத்தியத்தை பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு மாமா உதவி பண்ண மாட்டார், நம்ம வேற உதவி தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி பக்கத்து ஊருக்கு போய் அங்க இருக்க சாமியார் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல கவலைப்படாது, ஒரு பூஜையை பண்ணி அதை பண்ண காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி அதுல இறங்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல அந்த மந்திரவாதி இருக்கா இல்லையா, அவ பில்லி சூனியம் எல்லாத்தையும் வச்சு ஒரு பொம்மையை பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில துன்புறுத்திக்கிட்டே இருக்கா. இங்க என்ன நடக்குதோ அதே மாதிரி ஹீரோயினுக்கு நடக்க ஆரம்பிக்குது. நிறைய இடங்கள்ல இருந்து ரத்தங்கள் வர ஆரம்பிக்க இவங்களால ஒண்ணுமே பண்ண அந்த விஷயங்களால தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல வேற ஒரு சைட்ல ஹீரோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அதையும் நமக்கு காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஹீரோயின் எதிர் மந்திரத்தால கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஹீரோ தான் காரணம் இல்லையா, இதனால அவருக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அழகா ரெடியாகி அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் நேரா உள்ள வந்து இவங்க கிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை காப்பாத்தினாங்க இல்லையா, பாய் சொல்லிதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு மாதிரி இவங்க வழிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது இவங்க சொன்னதுதான், பாய் சொன்னது கிடையாது. பாயை கேட்கும் போது அவர் நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனா அதையும் தாண்டி ஊருக்குள்ள புதுசா வந்தவனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பாயை வேற கொண்டுட்டு இருப்பாரு. இதனால வேக வேகமா அந்த மனுஷன் கிட்ட போய் எதுக்காக அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு மாதிரி சண்டை போட்டு நிற்கும் போது அந்த மனுஷன் நான் பாயெல்லாம் கொல்ல கிடையாது, ஒழுங்கு மாதிரிதான் இங்கிருந்து போடா அப்படின்னு மாதிரி அவரு அந்தரத்துல பறக்க விட்டு நான் இதை தீர்க்கமா பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. ஆனா அதையும் தாண்டி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இது கொஞ்சமான எஃபெக்ட் இருக்கிற பூஜை தான், இன்னொரு பூஜையை யாரோ மேற்கொண்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது ஹீரோயினை காப்பாத்தினாங்க இல்லையா அந்த விஷயம். சோ இவங்க பண்ணி அவங்க காப்பாற்றப்படல, வேற ஒரு சக்தியால தான் அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஹீரோ பட்டுன்னு இன்னொன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் நடுராத்திரி வீட்டை விட்டு நடந்து போவாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அப்ப யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருப்பாரு. சோ இது வரைக்கும் சுத்தி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஹீரோயினால தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இப்போ இங்க எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ முதல்ல என்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. இவங்க அம்மா பாத்தீங்கன்னா எப்பயுமே பக்தி மயமா தான் இருப்பாங்க. கோயில்ல பாத்தீங்கன்னா சாமி ஆடுறவங்க அப்படின்னு மாதிரி இருக்கும், நல்ல சக்தி இவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். இவங்கள தான் ஒரு நபர் பிடிச்சி போய் கல்யாணம் பண்றாரு, ரொம்ப அழகான பெண் அப்படின்னு மாதிரி. ஆனா கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவர் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ அப்படின்றது. எத்தனை பேருக்கிட்ட நீ போயிருப்ப, இவ்வளவு அழகா இருக்கியே, கண்டிப்பா நீ இதை பண்ணிருப்பல அப்படின்ற மாதிரி கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இவங்க இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இவர் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் மந்திரவாதி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மனுஷன் முதல்ல இந்த ஊருக்கு வந்திருப்பாப்ல. இவங்களை பார்த்ததும் இவருக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாம இவர் கெட்ட ஆன்மாக்களை கொண்டவர், அவங்க நல்ல ஆன்மாக்களை கொண்டவங்க, ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு அதீத சக்தி இவருக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் இவருக்குள்ள உதயமாக ஆரம்பிக்குது. இதோட முதல் வேலையா இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சீட்டாட்டத்துக்கு அடிமையானவரா இருப்பார். அவர்கிட்ட எந்த முறையில பேசணுமோ அந்த முறையில பேச ஆரம்பிக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் புகுத்தி உனக்கு பணம் தானே முக்கியம், நான் எவ்வளவு வேணா தரேன், உன்னோட மனைவி கிட்ட நான் சொல்ற விஷயங்களை பண்ண முடியுமா
முடியுமா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்கள வசியப்படுத்துற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பண்ண வச்சிரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாற ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக மொத்தமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மந்திரத்தை அவங்க மேல பயன்படுத்துறாரு. அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வர வச்சு அது மூலமா பவர் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான வேலை வரும்போது கரெக்டா ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்கா கட் பண்ணிடுறாங்க. அப்பா வந்துட்டாரு, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டாங்க. இவரும் வேக வேகமா இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம அவரோட மாமா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேட்கும்போது நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா ரெண்டும் ஒண்ணு சேரும் போது அதீத சக்தி கிடைக்கும், இது நிறைய புராண குறிப்பீடுகள்ல இருக்கு, அப்படி பண்றதுக்கு தனி நபரால முடியாது, அதை அடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயங்கரமான சக்தி தேவைப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஹீரோயினை மறுபடியும் சந்திக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்னு மாதிரி மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயினோட அம்மாவை வசியப்படுத்தி அந்த சக்திகள் எல்லாத்தையும் அடையணும் அப்படின்றது அவரோட ஆசை இல்லையா, அதுபடி அவங்கள கூட பாத்தீங்கன்னா ஒரு உடலுறவு கொள்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சம்பவத்தப்ப ஒரு ஃபுல் போக்கஸ்டா இருந்தாரு அப்படின்னா தான் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இவர் நேரம்னு பார்த்து இவருக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சத்தம் இவர் காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரால போக்கஸ் பண்ண முடியாம போயிடுது, மொத்தமும் கலைஞ்சு போயிடு. இவர் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அங்கிருந்து பொத்துன்னு விழுந்துட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறி போயிட்டுறாங்க. காதுகள்ல என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு இப்ப கேக்குது இல்லையா, அதே மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு அப்ப இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இதுக்கு மேலே உயிரோடு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சாகவே போயிடுறாங்க. ஆனா அப்பதான் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ குழந்தைக்காகவாச்சும் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய பெருத்ததும் இறந்து போயிடுறாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் நடந்தது. அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் இப்போ எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்னால ஆன்மாக்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நான் இதை சொன்னேன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதனாலதான் நான் வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணாங்க இல்லையா, இவங்களோட ஃப்ரெண்டை காப்பாத்துது அந்த விஷயத்த ஒத்துக்கிறாங்க. அது கூடவே பாய எதுக்காக கொலை பண்ணு அப்படின்ற விஷயத்தையும் இவங்களே பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் ஒரு மந்திரம் இருக்கு, அது பண்ணா எல்லாமே உனக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிருப்பா இல்லையா, அங்க போய் பாத்தீங்கன்னா தொடக்கூடாத இடங்கள்ல தொட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகமா அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்த பாய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற கோவம் இவங்களை பாத்தீங்கன்னா ஒரு ஆவியா ஏவி விட வைக்குது. அது மூலமாவே பாத்தீங்கன்னா பாயும் கொலை பண்ணப்பட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களே பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் காட்டுக்குள்ள தனியா பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாத்துக்கும் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா. இதனால ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க மேல கரிசனப்பட்டு அவங்கள ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொமான்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட உதட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் ஆரம்பிக்குது. இங்க ஒரு பிளாஷ்பேக். ஹீரோட அம்மா விபச்சார தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்காக அவங்க ரோட்ல நின்றுகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதற்குள்ள எட்டி பாக்குறாங்க. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ரத்த ஆசை பிடிச்சி ஒரு கோழியோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்து பயந்து போறாங்க. அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சவங்க ஒரு லாரியில் அடிபட்டு இறந்து போறாங்க. சோ ஹீரோவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோ தனியா இருக்காரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா அவரை இவங்க கேர் பண்ணி பாத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அது கூடவே இவங்க ரத்தத்தை ஒரு கிளாஸ்ல ஊத்தி வைப்பாங்க. காலையில பார்க்கும்போது காணாம போயிருக்கோம் அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா. வெளியில போனதாலதான் இவ்வளவு பிரச்சனை கிடைக்குது அப்படின்னு மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து இவங்க தன்னோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஊத்தி வைக்கிற ரத்தத்தை இவங்களே தான் பாத்தீங்கன்னா குடிச்சிருப்பாங்க. இதுல இருந்து இவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து கோவத்துல கிளம்பி போயிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ண ஹீரோட மாமா இருக்காரு இல்லையா, அவரை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஹீரோட மாமா காதலிச்ச பொண்ணுதான் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை கேட்கும் போது அவரும் ஆமான தலையாட்டார். ஆனா அது கூடவே இங்க சில விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மந்திரவாதி ரெண்டு பேரும் உடல் இருக்கும் போது ஒரு மாதிரி மயக்க நிலையில அடைஞ்சான் இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் தான். இவர் எதிர்ச்சியா ஒரு நாள் போய்கிட்டே இருக்கும்போது தன்னோட காதலியை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. யாருக்கும் தெரியாம பார்க்கும்போது அவங்களோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர்றாரு. அது மூலமா அந்த மந்திரவாதி தான் அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. சோ அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக மயக்க மருந்தை கலந்து விட்டு இருப்பாரு. அதோட முடிவு தான் இப்போ இந்த மாதிரி வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த ரிவீல் பண்ணிட்டு அது கூடவே அந்த மந்திரவாதி கிட்ட ஹீரோ மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல பறந்துகிட்டே இருக்கும்போது அப்ப ஹீரோவை காப்பாத்துறது பாத்தீங்கன்னா இவர் அதான் இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி முடிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண ஊருக்குள்ள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வினோதமான நோய்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. யார் எவர்னு தெரியாம எல்லாரும் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இதுக்கு விழுந்துகிட்டே இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாமே பித்து புடிச்சு தெரியும் போது அந்த மந்திரவாதி பாத்தீங்கன்னா என்டர் ஆக ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா, அந்த ரேகா தான். அந்த ரேகாவோட அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பலான விஷயங்களை போட்டு உடச்சுக்கிட்டே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே ரேகாவை பிடிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மந்திரவாதிக்கு ஆதரவாக
விரோதமாகவும் ரேகாக்கு எதிராகவும் பேசிக்கிட்டே இருக்க ஹீரோவும் அவரோட மாமாவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. இதனால மந்திரவாதி பாத்தீங்கன்னா ஹீரோயினை சேர பிடிச்சிட்டா. நைட்டு இவளை நான் கட்டி வச்சு ஒரு பூஜை பண்ண போறேன், நீங்க வெளியே வராதீங்க, வெளியே வந்தீங்க அப்படின்னா ரத்தம் கக்கி சாவீங்க, இதெல்லாமே இன்னியோட சரியாயிடும் அப்படின்னு மாதிரி ஆலமரத்துல கட்டி அவங்களுக்காக ஒரு பூஜையை மேற்கொண்டுகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் பட்டன் ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதை தடுக்கணும் அப்படின்னு மாதிரி உள்ள வர அந்த மந்திரவாதி பாத்தீங்கன்னா ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஹீரோவால அசைய கூட முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல நின்றுகிட்டே இருக்கும் போது தன்னோட நாக்கு கடிச்சு அதுல இருந்து வர ரத்தத்தை பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல தெளிச்சு விட்டுட்டாரு. அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி வந்து அதுல இருந்து தப்பிச்சு அந்த மந்திரவாதி கூட பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் ஈடுபடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட முடிவுல ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா அங்க தோண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி அந்த மந்திரவாதியை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க. அந்த அப்படியே கட் பண்ண ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட கண்ணுக்கு தெரிவாங்க இல்லையா, அவங்க மூலமா நிறைய விஷயங்கள் ஹீரோக்கு வர மாதிரியும் தன்னோட பொண்ணை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் வைக்கிற மாதிரியும் காமிச்சு இதுக்கு அடுத்த நாள் ஒரு பூசாரியை போய் சந்திக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது, ஆனா என்ன பௌர்ணமியான ரத்தம் குடிக்கிற பழக்கம் மட்டும் இன்னும் போகல அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ணன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் எடுக்க ஆரம்பிக்கிறார். புராணங்கள்ல கடவுளுக்கு கூட இந்த மாதிரி தான் இருக்குது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நாளடைவுல இது சரியாயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப இவங்களோட வாழ்க்கை நல்லா தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சிரிப்போட இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.